நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே. ஆ நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய நண்பர்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்றீங்க, பார்க்குறீங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெறைய நம்ம வீடியோஸ் இண்டிகேட்டர்ஸ் பத்திலாம் போட்டுட்டுருக்கோம். ஆ ஆனா நீங்க வந்து எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இண்டிகேட்டர்ஸ் நெறைய சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். அதுவும் போட்டுருக்கேன். ஒரு சில பேர் கால் பண்ணியே சொல்றாங்க, இந்த இண்டிகேட்டர் எனக்கு செட் ஆகுது. இந்த இண்டிகேட்டர் எனக்கு செட் ஆகுதுன்ட்டு. அதனால உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் செட் ஆகுதோ, அத அத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் நம்ம இந்த 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 இண்டிகேட்டர் வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலைஸ் ப்ளூ சைட்லேருந்து நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சொல்றோம். அலைஸ் ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஃபரல் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்க. அது இல்லாம வந்து அட்வைசரி கால்ஸ் ஃப்ரீயா குடுக்குறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நம்மகிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நம்மகிட்ட ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் பிளஸ் என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க மறக்காம அதில போயிட்டு நீங்க வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்தந்த குரூப்புக்கான லிங்க்க நான் குடுத்துருவேன். நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயாவே ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு காஸ்ட்டும் பே பண்ணாம. அட் த சேம் டைம் நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பும் நான் குடுத்துருக்கேன். அது லிங்க்கும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். மறக்காம அதிலும் போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அம் இதான் டெலிகிராம் நம்ம சேனல். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம குரூட் ஆயில் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் வந்து நம்ம இது போட்டிருந்தோம். குரூட் ஆயில் கால்ஸ் ஒண்ணு குடுத்துருந்தோம். குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்ப தான் ஒரு 942 குடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1500 இருக்கு. 1100 அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஃப்ரீயா கால்ஸ் எடுக்கிறவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஃப்ரீ தான் பண்றோம். அதுக்கு என்ன ஜஸ்ட் நீங்க அலைஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா மாத்திரம் போதும். மத்தபடி வேற எதுவும் பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? மறுபடியும் நான் கேட்குற ஒரே விஷயம், நீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம மக்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம அந்த இண்டிகேட்டர் நம்ம சொன்னோம்ல, அந்த இண்டிகேட்டர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டில எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிஃப்டி தான் வச்சிருக்கேன். நிஃப்டில நம்ம வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இண்டிகேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்எஸ்ஐ வந்து இதுக்கு எப்படி நம்ம ஒர்க் ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். ஆர்எஸ்ஐ வந்து ஒண்ணுமே கிடையாது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். மோஸ்ட்லி ஆர்எஸ்ஐயும், விவிஆப்பும் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, அ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்எஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டட் லைன் இருக்கிறது பதிலா 70 இந்த கீழ இருக்கிற டாட்டட் லைன் வந்து 30ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் அந்த செட்டப். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்எஸ்ஐய வந்து ஆ இது கண்டுபிடிச்சவரே இந்த செட்டப்லாம் மாத்த தேவையில்ல. இத வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ அதனால நம்ம செட்டப்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது சென்ட்ரல் லைன் வந்து 50 ஓகேங்களா? இந்த 50 லைன் எப்போ மார்க்கெட் இந்த இந்த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்ஐ லைன் மேல தாண்டுதோ, அப்போ வந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷ்ல இருக்கு. அதே சமயம் அது கீழ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா பேரிஷ்ல இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 70ய தாண்டி மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, ஓவர் ஓவர் பாட்டு அதே அந்த 30 கீழ வரும்போது ஓவர் சோல்டு. இந்த மாரி நம்ம வந்து டைவர்ஜன்ஸ் நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி கத்துக்கலாம். ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, எஸ்எல்லும் இதில வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். எஸ்எல்லும் இதில வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த லைன தாண்டும்போது, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, மறுபடியும் இந்த லைன் டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ இறங்குன உடனே நம்ம எஸ்எல் ஸ்டாப் லாஸ எக்ஸிட் பண்ணிட்டு வந்துரலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றோம். இந்த இண்டிகேட்டருக்கு நம்ம எதுக்கு ஆர்எஸ்ஐ நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம்னா, அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் நேம் அப்புறம் சொல்றேன். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது மாத்திரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இண்டிகேட்டர் நீங்க போட்டீங்கன்னா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இண்டிகேட்டர் இன்னையோட டேட் தான். நான் நேத்தே வீடியோ லைவ்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஒரு சில சிஸ்டம் ப்ராப்ளத்தினால என்னால பண்ண முடியல. இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம ட்ரெண்ட் எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அ நோ என்ன சொல்லுவாங்கன்னா, நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அத நான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, VWAP. VWAப்பும் என்னன்னு சொல்லிட்டு, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது நெறைய பேர் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. RSI வந்து பார்த்தீங்கன்னா, அ அது இதையும் காம்பினேஷனா வச்சு பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா என்ட்ரி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 2த்தையும் நீங்க வந்து பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ஆட் பண்ணிட்டு, நீங்க எப்படி அக்யூரசி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது நடுப்புற மறக்காம RSIயோட ஃபுல் ஃபார்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.
மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இண்டிகேட்டர் உள்ள வரலாம். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் போட்ட உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணல. அப்படியே இந்த லைனுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருந்து கொஞ்சம் வெளியே வந்த உடனே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஆப்புக்கு கீழே பிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் செல்லு தான். விஆப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பை. அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் இங்கே இங்கே எடுக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் இருக்குது. சொல்றேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது. ஓவர் சோல்டுலேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பிலோ 70 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லு வந்துடும். அழகாக பாருங்கள் எவ்வளோ தூரம் செல் வந்திருக்கு. நீங்கள் மறுபடியும் இங்கே கூட இந்த விஆப்பை கிராஸ் பண்ண ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் கீழே மறுபடியும் எப்போ அது வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அப்போ கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிதுங்களா உங்களுக்கு? அட் த சேம் டைம்ஸ் இங்கே வந்து பாருங்கள், மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் அதே பாக்ஸுக்குள்ளேயே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கேண்டில்ஸோட பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? இங்கே வந்து நல்ல ஒரு பியரிஷ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லைன்லேயே ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுது. இந்த லைன் நல்லா பாருங்க, பாடி நல்லா பிரேக் ஆயிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. நம்ம 15 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுத்துக்கலாம் ஈஸியா. உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் அதை பேஸ் பண்ணி இந்த 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 வியூ ஆப்பை நல்லா கிராஸ் பண்ணியிருக்கா, இது கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல எடுத்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் எப்போ இந்த லைன் இது வந்து இந்த கேண்டில் வந்து மறுபடியும் எப்போ வியூ ஆப்பை டச் பண்ணுதோ அப்போ கூட ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் கிடச்சிருக்கு. மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. இது வந்து நிஃப்டியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் கான்செப்ட் தான். அதே தான் ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ லென்த்தா போகும். அதனால நான் ரொம்ப பெருசா சொல்ல விரும்பல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் திங் தான். இங்கேயும் வந்து பாருங்க, மார்க்கெட்ல நல்லா வந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 70க்கு பிலோ. 70க்கு பிலோனாலே நமக்கு வந்து ம அ பு நமக்கு வந்து வந்து பேரிஷ் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? கீழ இருந்து ரைஸ் ஆகும்போது, மேல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட். மேல இருந்து கீழ வரும்போது வந்து செல் ட்ரெண்ட். அதுதான் இங்க நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க நல்லா மேல போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த இடத்துல இந்த இடம் பாருங்க நல்லா கரெக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட். அடிக்கடி ரீட்ரேஸ்மென்ட் அடிக்கடி அடிக்கி மேலேயே போயிட்டு டச் ஆச்சு. மறுபடியும் மேல போய் மறுபடியும் டச் ஆகுது. மறுபடியும் இந்த இடத்துல போச்சு. அங்காட்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பை ட்ரெண்ட் கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க. அப்படியே மறுபடியும் ஆ இந்த 50 லைனுக்கு அபோவ் போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடுச்சு. அதனால மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில்ல காட்டுறேன் பாருங்க. குரூட் ஆயிலும் சேம் திங் தான். குரூட் ஆயில்ல வந்து பாருங்க, இத வந்து இத வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓவர் பாட்ல இருக்கு. மறுபடியும் மேல போயிருக்கு. மேல போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து R1ல வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து மறுபடியும் கீழ வந்துடுச்சு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரசி குடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. குரூட் ஆயில பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 3 மினிட்ஸ்லாம் வைக்காதீங்க. 5 மினிட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல அக்யூரசி லெவல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ரொம்ப நீங்க இடத்த பார்த்து நீங்க பொறுமையா அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட ரிஸ்க்க்கு ஏத்த மாரி ஸ்டாப் லாஸ் வருதான்னு பார்த்து எடுங்க. எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு கேண்டில்ஸ் ரிஸ்க் ரிவார்டு நீங்க உங்க கேபிட்டல வச்சு நீங்க பிளான் பண்ணிட்டு எடுங்க. ஒரு என்ட்ரி கிடைக்கலனா கூட பரவால்ல, இன்னொரு என்ட்ரில எடுக்கலாம். அதே மாரி ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்போது எடுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா அக்யூரசி லெவல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது குரூட் ஆயில்ல பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பாருங்க, டாடா மோட்டார்ஸ் எடுத்திருந்தேன். இன்னைக்கு பாருங்க டாடா மோட்டார்ஸ் இங்கேருந்து நல்லா வந்தது. வந்துட்டு நம்ம இங்க கூட என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்தது என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தாலும் நம்ம மறுபடியும் ரீட்ரேஸ்மென்ட் மேல போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல போய் ரீட்ரேஸ்மென்ட் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. இதான் ரீட்ரேஸ்மென்ட்டோட ஒரு பவர் சொல்றோம். இந்த இடத்துல சின்னதா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே, ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேண்டில வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேண்டில வச்சு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த இடத்துல இந்த பாக்ஸ் சைஸ் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு கம்பேர் டூ அதர்ஸ். ஓகே. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கா? ஆ இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஒண்ணு போட்டு வச்சுக்கங்க. லைன் போட்டு, எப்போ நமக்கு இந்த லைன நல்லா ஒரு கேண்டில் பிரேக் ஆகுதோ, அப்ப நீங்க எடுக்கலாம். அப்போ இந்த கேண்டில் பிரேக் ஆச்சா உங்களுக்கு? பிரேக் ஆன உடனே இந்த கேண்டிலோட ஹை நீங்க வச்சுக்கலாம். இல்லன்னா வியூ ஆப் டச்சிங் எப்போ டச் பண்ணுதோ, அப்ப நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். அப்ப பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு உங்களுக்கு என்ட்ரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30 பிலோ 50 லைனுக்கு பிலோ தான் இருக்கு. இந்த மாரி நீங்க வந்து பொறுமையா பிளான் பண்ணி பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. என்னன்னா, ட்ரேட் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துறீங்க. ஆனா வந்து லாஸ் பண்றீங்க. பொறுமையா எடுத்தாலும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கிடைச்சாலும் பரவால்ல. என்ட்ரி எடுங்க. கொஞ்சம் மார்க்கெட் அந்த நீங்க எடுத்த லெவல்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா, நீங்க காஸ்ட் டூ காஸ்ட் வச்சு நீங்க லாஸ் வராம நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா? இதுதான் இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நேம் ஒண்ணு சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டே ட்ரேடிங் பூஸ்டர் பை டிஜிபி. டே ட்ரேடிங் பூஸ்டர் பை டிஜிபி. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்எஸ்ஐ வந்து வைக்கும்போது நமக்கு வந்து அக்யூரசி லெவல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இத நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன் இந்த இண்டிகேட்டர. ஜஸ்ட் நீங்க உங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போட்டு நீங்க பேக் டெஸ்டட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. மறக்காம உங்க அ இந்த வீடியோ பத்தின கருத்த வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயாவே ட்ரேட் பண்ணலாம். எந்தவித சார்ஜஸும் நமக்கு கிடையாது. ட்ரெய்னிங் வந்து எந்தெந்த ட்ரெய்னிங் எப்போ போறதோ நான் உங்க லிங்க் போஸ்ட் பண்றேன். மறக்காம நீங்க ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.